ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சாரீ ப்ளீட்டிங் வீடியோஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு ரொம்ப முக்கியமானது சேஃப்டி பின்னுங்க. சேஃப்டி பின் வந்துட்டு இந்த ஆரி ஒர்க் மணியை வந்துட்டு நம்ம போட்டு வச்சுக்கிட்டோன்னா பின்னு வந்து புடவையில் மாட்டாமல் இருக்கும், புடவை டேமேஜ் ஆகாது. அதுக்காக இந்த சேஃப்டி பின்னில் சேஃப்டியாக ஒரு மணி கோத்துக்கோங்க. ஒரு 4-5 பின்னு எடுத்து வச்சுக்கோங்க. 4-5 இல்லை ஒரு 6-7 கூட எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா பின்னு ரொம்ப தேவைப்படும். இப்போது இந்த புடவையில் வந்து பெரிய பார்டர் இருக்குது. பெரிய பார்டர் இருந்தாலே ரொம்ப அழகான புடவைங்க. எனக்கு பெரிய பார்டர் சாரீ ரொம்ப பிடிக்கும். இந்த பெரிய பார்டர் வந்துட்டு அப்படியே கட்டினாலும் நல்லாயிருக்கும், ப்ளீட்ஸ் வச்சு கட்டினாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நம்மக்கிட்ட கஸ்டமர் கேட்டது என்னென்னா, சின்ன ப்ளீட்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம அந்த ப்ளீட்ஸ் சின்ன ப்ளீட்ஸ் தான் இப்போ அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். சின்ன ப்ளீட்ஸ் அரேஞ்ச் பண்ணும்போது என் பையன் கொஞ்சம் சேட்டை பண்ணான். அங்கே எங்கே எட்டி பார்த்தா, சரி ஓகேங்க, குட்டிஸ் இருக்க வீடு அப்படி தானே இருக்கும். இப்போ வந்து நம்ம பல்லு ப்ளீட்ஸ் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கோம். இன்ச் பை இன்ச்சாக 1/1 நம்ம வந்து ப்ளீட்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணி நம்ம ப்ராப்பராக அயர்ன் பண்ணி நீட் பண்ணணுங்க. அப்போ தான் அது வந்து ஒன்றுக்கு ஒன்று கலையாமல் இருக்கும். நம்ம அயர்ன் பண்ணும் போதே சேஃப்டி பின் பண்ணிடணுங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நம்ம எந்த லென்த்தில் பண்ணுறோமோ அந்த லென்த்து நமக்கு ஃபாலோ ஆகும். இப்போ நம்ம செஸ்ட்டு ஃப்ரண்ட்டு ப்ளீட் பண்ணுறோங்க. ஃப்ரண்ட்டு ப்ளீட் பண்ணும்போது கஸ்டமர் வந்து 9 ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த 9 ப்ளீட்ஸ் இருக்க மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டு ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு புடவை அயர்ன் பண்ணிட்டு இருக்கும் போது கொஞ்சம் ரொம்ப டயர்டாகிடுச்சு. நல்லா குட்டியாக ஒரு சாயா பிரேக் எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம சென்டர் ப்ளீட்ஸ் ப்ராப்பராக அயர்ன் பண்ணிகிட்ருக்கோம். சென்டர் ப்ளீட்ஸ் அயர்ன் பண்ணும்போது நம்ம எல்லாத்தையும் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு மேனுவலாக மேலே மட்டும் ஒரு தடவை அயர்ன் பண்ணிவிட்டு 1/1 நம்ம ஒரு லேயருக்கும் நம்ம அயர்ன் பண்ணியே ஆகணுங்க. ஏன்னா அப்போ தான் இந்த புடவையில் வந்து நிற்கும். ஏன்னா இந்த புடவை வந்துட்டு ஃபுல் ஜரினால கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். அதனால் நம்ம நீட்டாக அயர்ன் பண்ணிடணுங்க. இவ்வளோ டைட்டாக நம்ம வந்து அயர்ன் பண்ணால் தான் வந்துட்டு 1/1 அயர்ன் பண்ணால் தான் பார்க்க ரொம்ப எலிகண்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நம்ம வெளியில் பண்ண மாதிரியும் உள்ளேயும் அயர்ன் பண்ணிக்கணுங்க. அயர்ன் பண்ணிவிட்டு ஒரு குட்டி சாயா பிரேக் எடுத்துக்கிட்டு இப்போது நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.